கேம் சேஞ்சர் பொங்கலுக்கு வரப்போகுது, அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். முதல்ல தெளிவுபடுத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது சங்கர் படம் கிடையாது, இது ஒரு தெலுங்கு படம். தெலுங்கு படம், ஓகே ஓகே, சரிங்களா? தெலுங்கு படத்துல நீங்க லாஜிக் எதிர்பார்க்க கூடாது, ஓகே, ஃபுல் மாஸ் மட்டும்தான் எதிர்பார்க்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். ஓகே சார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, சங்கர் படம் நினைச்சிங்க வந்து உட்காந்துட்டோம்னா அங்க பல்ப் வாங்கிடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தெலுங்கு படம் நினைச்சிட்டு உட்காந்தோம்னா படம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே மைண்ட் செட்ல வரலாம். அண்டு இது வந்து கதை வந்து கேம் சேஞ்சருடைய கதைக்கரு கொடுத்தது வந்து கார்த்திக் சுப்புராஜ். ஓ சார், கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவரோட சின்ன கொடுத்திருக்காரு. கார்த்திக் சுப்புராஜோடைய கதைக்கரு ஒன்லைன், அவரோட ஒன்லைன் தான் அவருடைய ஒன்லைன் கேம் சேஞ்சர். ஓகே, அவருடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி சார். இன்னைக்கு நமக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு செக்ரட்டரின்னு ஒரு இருப்பாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, இந்த மாதிரி பல செக்ரட்டரிஸ் இருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். அந்த செக்ரட்டரி மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து சிஎம்க்கு வந்து கூட சீஃப் அட்வைசரி கமிட்டி மாதிரி இருந்து எல்லா வேலையிலும் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொலிட்டிஷியன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விடுதலை 2ல ஒரு டயலாக் இளவரசர் சொல்லுவார், நான் தண்டவாளத்தில் தலையை வச்சதுனால தான் நீ எல்லாம் இங்கே படிச்ச மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னா தெரியுமா. அப்போ இதில் லிட்டரலாக என்ன மீனிங்னா, ஒரு அரசியல்வாதி வந்து படித்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கல்வி தகுதி. ஆனா அரசியல்வாதி வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தனா இருக்கலாம். ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து அவனும் வந்து மக்களுடைய சர்வெண்ட் தான், ஆனா அரசியல்வாதி மூலமா தான் அவன் பண்ணணும். டைரக்டா அவன் பவரை எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இது மட்டும் தான் அவர் நிலைநாட்டணும். ஸோ இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு லா அண்ட் ஆர்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. என்னன்னா, ஒரு படித்த ஒருத்தனுக்கு கையில அதிகாரம் இல்லை, ஆனா அவன் ஒரு அலுவல் அதிகாரி, அவனுக்கு கிடைத்த குறைந்தபட்ச அதிகாரம். ஆனா படிக்காத ஒருத்தர் மிகப்பெரிய அதிகாரத்துல இருக்கும், ஒரு முதல்வர் நாற்காலியில இருக்க உட்காந்து. இப்போ இவ்வளவு பெரிய எதிரிய இந்த ஒரு சாதாரண ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி எதிர்த்து இந்த ஆட்சியை கவுத்து இந்த இடத்துல இவர் மேல வராரு. அதுதான் கேம் சேஞ்சர். இதுக்கு இடையில சமூக கருத்துக்கள், இது இதுதான் நான் ட்ரெயிலர்ல பார்த்த ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட முதல்வன் பேட்டர்ன் தான். முதல்வன்ல ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் ஒரு மிகப்பெரிய சிஎம் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது அவர் தன்னுடைய பொறுமையை இழந்து ஒன்று சொல்ற விஷயத்தினால இந்த சாதாரண ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு நாள் முதல்வர் ஆகிறான். அதுக்கப்புறம் அவனை எப்படி உசுப்பேத்தி விட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பண்றாங்க. இந்த டீட்டெயிலுக்கு வந்து அவர் ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா, இப்போ எஸ்.ஏ. சூர்யா வந்து ஒரு லோக்கல் மினிஸ்டர்னு வச்சுக்கோமே, அந்த அவங்க அப்பா பையன் ரெண்டு கதை வருது. ஸோ அப்பா அப்படிங்கும்போது ஊர்ல பெரிய போராளி. இப்போ அதுல வந்து நிறைய மூட்டைகள்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது கேப்டன் விஜயகாந்தோடைய தேவன் அப்படிங்கிற ஒரு படம். ஆமாங்க சார். அந்த படத்துல வந்து ரெண்டு கதை வரும். அருண் பாண்டியன் வந்து தான் தங்கச்சியை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ண போவாங்க. அதுல சேட்டாங்கிற கேரக்டர் யாருன்னா, பஞ்சாப் குஜராத் எல்லாம் மிகப்பெரிய வறுமை பிடிச்சு நிக்குதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ரைஸ் மில் வச்சுட்டு இருக்க சாதாரண சேட்டாங்கிற ஒரு மினிஸ்டர் வந்து ஊர்ல இருக்க அரிசி எல்லாத்தையும் பதுக்கு சந்தியில பதுக்கி அதை பெரிய விலைக்கு விற்பார். கண்டிப்பா. ஸோ இந்த ஐடியாலஜி இங்க எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஐடியாலஜி இங்கே எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய மினிஸ்டரை எதிர்க்கணும் அப்படின்னும் போது பாருங்க, அகைன் அது கேப்டன் விஜயகாந்த் தமிழ் செல்வன்னு பாரதிராஜாவுடைய படம். ஸோ அந்த படத்துல வந்து நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே அவருடைய நேர்மையை வந்து கேள்வி கேட்குறாங்க. அவர் அந்த இடத்துல தடுக்கணும், அமைச்சர்ல இருந்து எல்லாருமே. அவர் வந்து அமைச்சர் பதவியை வச்சுட்டு என்னென்னமோ பண்ணணும்னு அதிகாரத்தை வச்சு என்னமோ பண்ண நினைக்கிறார். ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் அகிம்சா வழியில் வந்து அவர் போராடி அவங்களோட பதவி இழக்க வைப்பார். கண்டிப்பாக. ஸோ இந்த ஐடியாலஜியை எடுத்துட்டு இப்போ வந்து இது கமர்ஷியல் படம் அப்படிங்கிறதுனால சங்கர் இதை என்ன பிளே பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஐடியாலஜி இந்த நாட்டு பார்க்கும்போது அழகா அதுவே ஒரு ஸ்கிரீன் பிளே கிரியேட் பண்ணி கொடுக்கும் தெலுங்கு படம் அப்படின்னும் போது. இப்போ இதில் நீங்கள் லாஜிக் பார்க்கக்கூடாது, ஒரு மாசா பார்க்கும்போது அப்படியே வேற மாதிரி ஒரு டைமென்ஷன் போகும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர் படத்தோடைய ஒட்டுமொத்த கதைக்கு உண்டான அடாப்டேஷனா நான் பாக்குறேன். ரெண்டாவது நிமிஷம் சார், இப்போ கேம் சேஞ்சர் படம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், ராம்சன் வந்து டூயல் ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க, டூயல் ரோல் பண்றாங்க. ரெண்டாவது வந்து தமிழ்ல வந்து எந்த ஹீரோ இல்லை, டாம்சனுக்காக ஒரு படம் பண்ணுறதுக்காக பண்றாரா, என்ன மாதிரி சார் அது தமிழ்ல? சார் இப்போ நீங்க பிசினஸ்ன்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து அவர் ஆல்ரெடி இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்துல போய்கிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. இப்போ இந்தியன் 2 வந்து இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா என்னன்றது ஒரு பெரிய பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கும்போது கொரோனா ஒரு பக்கம் வருது. அவர் உட்காந்து வேல்பாரி படிக்கிறாரு. வேல்பாரி படத்தோட கதையை பண்ணணும்னா இந்தியன் 2 முடிச்சா தான் பண்ண முடியும். இப்போ இந்தியன் 2 முடிக்கணும், எதுவும் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். இப்போ சங்கர் சாருக்கு வந்து ஒரு ஐடியாவில் ஒரு கதை ரெடி ஆகுது. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் தெலுங்கு ப்ரொடியூசர்.
ஆனா இந்த கதை வந்து நமக்கு தெரியும். இப்போ நான் கேம் செஞ்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் இத்தனை படங்களை ரெஃபர் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ் இத்தனை படங்கள் பார்த்துருப்பாங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை சார். ரொம்ப குறைவு. பாக்குறது ரொம்ப குறைவு. இந்த மாதிரி படங்கள் அப்படிங்கறது அனலைஸ் பண்றது ரொம்ப குறைவு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிளேவர் கொடுக்கும்போது அது புதுசா தெரியும். தெலுங்கு ஆடியன்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து அது புதுசா தெரியும். இப்போ அவங்களுக்கு புதுசா தெரியுது அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து இது பார்த்த கதை தானே அப்படின்னு நம்ம தள்ளிட்டு போயிடும். பட் அவங்களுக்கு அது புதுசா தெரியுது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களம். அது அவங்களுக்கு அவங்களுடைய ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு கதைக்களம். அப்போ வந்து அந்த தெலுங்கு ஹீரோவை தான் அதை நம்ம பண்ணி ஆகணும். இப்போ நீங்க தமிழ் ஹீரோ கொண்டு போயிட்டு அங்க போய் வச்சு, இப்போ விஜயோட வாரிசு படத்தை எடுத்துக்கங்க. வாரிசு படத்தை தமிழ்ல பண்ணும்போது செம்மையா போச்சு. தெலுங்குல வைக்கும்போது எந்த அளவுக்கு போச்சு? காரணம் என்ன அப்படின்னா, அவர் தெலுங்கு ப்ரொடியூசர் தான், ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்ட் தான், அது தெலுங்கு டைரக்டர் தான். ஆனா மறுபடியும் ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்ட் தான். ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இது தமிழ் படமா தெலுங்கு படமாங்கிறது. இப்போ ஆடியன்ஸ் இங்க போய் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பியூர் தெலுங்கு படம். பியூர் தெலுங்கு படம். ஆனா வந்து தமிழ்ல வந்து தமிழ்லயும் பண்றாங்க. பியூர் தமிழ் தெலுங்கு படம் சார். தெலுங்கு படத்தை வந்து சங்கர்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமே இருக்காருங்கிற தமிழ்ல டப் பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இது வந்து தெலுங்கு படம் அப்படிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அந்த படம் மைண்ட் செட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க அந்த பேட்டர்ல எடுத்தா மட்டும்தான் அந்த படம் நிற்கும். இப்போ ஏஆர் முருகதாஸோடைய ஸ்பைடர்னு ஒரு படம், மகேஷ் பாபு எஸ் சூர்யா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல கண்டென்ட். ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுடைய அழுகையும் இதையும் வச்சு ஒருத்தர் சந்தோஷப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் வச்சுட்டு ஒரு சைக்கோ த்ரில்லர் போய் ஸ்பைடர் படத்தை மேக்சிமம் எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வந்திருப்பாரு. ஆனா அது ஏன் போகல அப்படின்னா, அதுல மகேஷ் பாபு தமிழ்லையும் டப் பண்ணிருப்பாரு, தெலுங்குலையும் பேசியிருப்பாரு. அந்த லொகேஷன் தமிழ்நாடு லொகேஷனா இல்ல ஆந்திரா லொகேஷனா நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கும். தமிழ் படமா தெலுங்கு படங்கிற குழப்பத்திலேயே நம்ம அந்த படத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். ராவணன் படமும் அதே மாதிரி தான். அது முதல்ல எந்த லொகேஷன்ல இருக்குன்றதே பாதி பேருக்கு தெரியாது. கெடா கறி அடுப்புல கொதிக்குதுன்னு ஏதோ ஒரு இடத்துல அடைய பாரு, எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியாது. திடீர்னு பிரியாமணிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஒரு குடிசையெல்லாம் காட்டுவாங்க. இப்படி ஒரு குடிசை உலகத்துல நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு என்னன்னா, கதைக்களம் வந்து லொக்கேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அந்த காட்டுற அந்த லொகேஷன் வந்து நம்ம ஊரோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது நிற்கும். நம்ம ஊரோட கனெக்ட் ஆகுதுன்னா அது நிற்காது. ஸோ அப்போ இங்க கதைக்களம் ரொம்ப முக்கியமான ஒரு கீ ரோல் பிளே பண்ணுது. இதுக்கு இத்தனை கேஸ் ஸ்டடி இருக்கு. அப்போ சங்கர் இப்படி யோசிக்க மாட்டாரு, ஒரு பெரிய பட்ஜெட் வச்சு ஒரு படம் பண்றா அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து நான் தமிழ் ஆர்டிஸ்ட் யாரையாவது கொண்டு போய் போட்டுட்டு அந்த கதையை பண்ணணும் அப்படின்னா நீங்க யாரை வச்சு பண்ணுவீங்க? அப்படியே சொல்லியிருக்காரு. விஜய் கிட்ட அந்த கதையை சொன்னா 1.5 வருஷம் இருந்தா நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னா, சங்கர் 1.5 வருஷத்துல பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. 1.5 வருஷத்துல விஜய் வச்சு இது பண்றாரு அப்படின்னும் போது இந்த எந்த அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம். ரெண்டாவது கலெக்டர் சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி வந்து மதுரைங்கிற படம் விஜய் பண்ணிட்டாரு. அப்போ ஓவரால் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களை வந்து இதை தாண்டி ஒரு விஷயம் புஷ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அந்த மாதிரி தான் அவர் பண்றாரு. இப்போ நம்ம இதை வந்து பிடிச்சி இழுத்து இந்த கதை எதுக்காகத்தான் பண்ணணும், இந்த கதை எதுக்காகத்தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் பணம் புலங்குற இடம் சார். அதனால வந்து நம்ம சங்கர் இவங்களுக்கு பண்றாரு அவங்களுக்கு பண்றாங்க வச்சுக்கோங்க. முதல்ல அது படம் நம்ம பார்த்தோம்னா அது நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். ஸோ அது ராம் சரண் நடிச்சா என்ன, யாரும் நடிச்சா இல்லை. இப்போ கியாரா அத்வானிங்கிறது யார் வாய்க்குள்ளேயும் நுழையாத பேரு. அதுக்காக வந்து கியாரா அத்வானியோட நடிப்பு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். அது இப்போ சங்கர் சார் பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து ராம் சார் வச்சு பண்ணும்போது ராம் சார் வந்து டூயல் ரோல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க படத்தில். அதை ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அது டூயல் ரோல் இருக்கும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் சார்? 2 ரோல் தானே படத்தில், டூயல் ரோல் தானே பார்க்கும்போது தெரியுது இல்லை சார்? டூயல் ரோல் தான். அது என்னன்னா, நம்ம சங்கரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து சங்கரே வந்து இந்த பாட்டில் கொஞ்சம் கிளிம்ஸ் வெளியே விடுறாரு, அதே மாதிரி ட்ரெய்லரில் வந்து கண்டென்ட்டை சொல்கிறாரு. இதெல்லாம் நான் இப்போ பார்க்குறேன். பழைய சங்கர் படத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில லீக் ஆகுது, அது என்ன சொல்ல வருதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்தியன் படத்தோட கதை என்ன சார்ன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட கதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது என்னன்னு கூட தெரியாது. ஜீன்ஸ் படம்னா என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஜீன்ஸுங்கிறது வந்து கூட மரபுல இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது என்ன ஏதுன்றது கூட நமக்கு புரியாது. ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம போய் உட்காந்து படம் பார்க்கும்போது அந்த படம் நமக்கு புதுசாக தெரியும். இன்னைக்கு ஆடியன்ஸ் மாறிட்டாங்க. ஆடியன்ஸை புல் பண்ணி உட்கார வைக்கணும் அப்படின்னும் போது சில விஷயங்கள்லாம் பண்ண. இப்போ ஆடியன்ஸ் மாறிட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தெலுங்கு ஆடியன்ஸு, கன்னடா ஆடியன்ஸு, இப்போ அந்தந்த ஆடியன்ஸ் வந்து அவங்க மாறுபட்டு இருக்கிறாங்களா? இல்லை எல்லாமே இப்போ தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் படம்னா ஒரு படம் பார்க்குறாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற ஆடியன்ஸ் வந்து எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க வேறுபட்டு இருக்காங்களா சார்? சார் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் குளோபல் ஆடியன்ஸ் சார். இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெலுங்கு, தமிழ், இந்த ரீஜனல் லாங்குவேஜ், ஸ்டேட் லாங்குவேஜ் அப்படின்லாம் நீங்கள் பிரிக்கவே முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்துடுது. எல்லாருமே எல்லா படமும் பார்த்துடுறாங்க.
இன்னைக்கு வந்து ஒரு ஓடிடியை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஓடிடி ஒரு 300 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஓடிடி ஓப்பன் பண்ணிங்கனாலே அதில் 30 படம் பார்த்துடலாம் சாலிடா. ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்தாலும் அப்படி இருக்கும்போது ஓடி பார்த்தா 60 படம் பார்த்துடலாம். கண்டிப்பாக சார். இதை தாண்டி ஒருத்தன் தேட்டருக்கு ஏன் வரணும்? இப்போ நம்மளே வந்து காசு கொடுத்து படம் பார்ப்போமா? கண்டிப்பாக சார். அப்போது அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது குளோபலாக ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது. ஏன்னா எல்லா படங்களும் பார்த்துடுறாங்க. எல்லா படங்களும் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரெய்லரில் என்ன ஹூக் பண்ணுதோ அதுதான் வந்து ஆடியன்ஸில் வருவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சங்கர் வந்து அந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேட்டரில் வந்து தான் படம் பார்க்க போகிறாங்க. அதே திருட்டு விசிடியில் படம் வந்தாலுமே கூட சங்கர் படத்தெல்லாம் திருட்டு விசிடியில் பார்த்தா என்ன எஃபெக்ட் இருக்கும். தேட்டரில் அப்படி பெருசாக அப்படி வச்சு இப்படி பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது சூப்பராக இருக்குயா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போவோம். இன்னைக்கு பிரம்மாண்டங்கிறது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டேரக்டர்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் அதை தாண்டி ஒரு படி முன்னாடி வைக்க வேண்டியது இருக்குது. அந்த பாடி எப்படி வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வருது? ஏன்னா ஆடியன்ஸுக்கும் இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதை தாண்டி உள்ளே வைக்கணும், படத்தை பிஸ்னஸும் பண்ண வைக்கணும் அப்படின்னும் போது சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணியாலும் சில இடங்களில் ஸ்ட்ராட்டஜியை மாற்றித்தாங்க. அதை தான் வந்து நான் என்ன சொல்லணும்னா ஆடியன்ஸோட மனநிலை மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு எல்லாருமே குளோபலி அந்த ஆடியன்ஸோட மனநிலை மாறிடுச்சு. சரி சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ சங்கர் சார் பார்த்தீங்கன்னா சார் எல்லாம் அர்ஜுன் கூட படம் பண்ண, பிரபுதேவா எல்லா ஹீரோக்கும் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட ஹீரோக்கள் கூட வந்து சங்கர் சார் வந்து படம் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலையா இல்லை எப்படி சார்? இப்போ அஜித் அவர்கள் கூட படம் பண்ணலை, சிம்பு அவர்கள் கூட படம் பண்ணலை, நிறைய ஹீரோக்கள் இந்த மாதிரி சொல்ல போனால் நிறைய ஹீரோக்கள் சங்கர் கூட வந்து படம் பண்ணலை. ஆனால் இவங்க எல்லாருக்கும் சங்கர் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாருக்குமே சங்கர் கூட மணிரத்னம் கூட படம் பண்ணணும்னு இருக்கும். பட் அந்த மாதிரி சங்கர் சார் வந்து எப்படி சார் மற்ற ஹீரோக்கள் கூட படம் பண்ணாததுக்கு காரணம் என்ன சார் நினைக்கிறீங்க? ஜீன்ஸ் படத்துக்கு அஜித் தான் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சாரு. எல்லாருக்குமே தெரியும். அஜித் சார் வச்சு தான் மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த கதை இருக்கு. நீ ஆக்சுவலாக அப்போ அஜித் இருந்த லுக்கு, முகவெட்டு அமைப்பு எல்லாமே வந்து பார்க்கும்போது ஜீன்ஸ் படத்தில் அஜித் நடிச்சிருந்தாருன்னா அது ஒரு பெரிய இம்பேக்டாக கொடுத்து வந்திருக்கு. ஓகே. ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல. அதுக்கடுத்து அதுக்குள்ளே பிரசாந்த் வந்தார். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ இந்த முதல்வன் படத்துக்கு வந்து ரஜினி சாரை மைண்டில் வச்சு எழுதுறாரு, நடக்கலை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கதையுமே. சூர்யா அவர்கள் ஒன்றும் படம் பண்ணல, சூர்யா இருக்கிறாரு, சூர்யா வேல்பாரி பண்ணணும் அப்படின்னு அவர் ஹீட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து என்னன்னா அவரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கேரக்டர் எழுதுறாரு. அதோடைய பட்ஜெட்டு, அதோட காஸ்ட் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்டிஸ்டோட கால் ஷீட் ஒன்று முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும். உங்களோட ஏன் பண்ணலை அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த கதைக்கு டிமாண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்களாங்கிறத முதல்ல யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ அதை யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு திடுதப்பு அப்படின்னு இப்போ அவர் விஜய்க்கு ஒன்று பண்ணார். அதுக்கடுத்து இந்த இப்போ கேம் சேஞ்சர் படத்துமே அவர் விஜய்க்கு தான் ஒன்று பண்ணார். 2 படங்கள் அதுக்கு ட்ரை பண்ணார். இப்போ நண்பன் படத்துக்கு கொடுத்த ரீமேக் படத்துக்கு வந்து பண்ண சங்கருக்கு வந்து ஏன் டைரக்ட் மூவி பண்ண வைக்க தெரியாதா என்ன? பட் விஜய் இப்போவும் இல்லை, இப்போ தான் வந்து அரசியலுக்கு வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரும் வந்து வருஷத்துக்கு 2 படங்கள் 3 படங்கள் சாலிடாக கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சங்கர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய இயக்குனர்கிட்ட போய் நிற்கணும். இங்கே 2 வருஷம் வந்துட்டு உங்கள் டேட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். கண்டிப்பாக. இப்போ 2 வருஷம் மினிமமாக நீங்கள் அங்கே உட்காரணும். அக்ரிமெண்ட் படி 2 வருஷம் நீங்கள் உட்காந்து படம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வரணும். இப்போ 2 வருஷம் வந்து சங்கர் சார் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய்க்கு சாருக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபா வச்சுருக்கோம். ஒரு 500 கோடி ரூபாய் விஜய்க்கு வந்து சங்கர் கொடுக்குறாரு. 2 வருஷம் அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. இப்போ விஜய் அரசுக்கு போகல, அவர் வந்து இன்னும் ஒரு படம் பண்ணணும். 2 வருஷம் வருஷத்துக்கு 3 படம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 6 படம், ஒரு படத்துக்கு வந்து 200 கோடி சம்பளம். அப்போ 6 படம் 1200 கோடி சம்பளம். 500 கோடி சம்பளம் பெருசா, 1200 கோடி சம்பளம் பெருசா? இதுதான் சார். கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நீங்கள் இந்த 500 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணாலும் அந்த படம் என்ன கலெக்ஷன் எடுக்க போதோ, இந்த 1200 கோடி போட்டு படம் ஒன்று தோல்வி அடைந்தாலும் ஒன்று வெற்றி அடைந்தாலும் நிகர லாபம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக. கண்டிப்பாக. அப்போ ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அப்படி கூட யோசிக்கலாம்ல. அப்போ நீங்க சங்கரோட பெர்செப்ஷன் வந்து நீங்க அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்குண்டான ஆர்டிஸ்ட் என்ன இருக்காங்கன்றதுக்காக டைம் கொடுக்குறவங்கள தான் ஆகணும். RRR அப்புறம் ராம் சரண் இந்த படம் பண்ணியிருக்காரு. 2 வருஷம் ஃபுல் கால் ஷீட் கொடுத்து படம் பண்ணி முடிச்சிருக்காரு. இப்போ அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு ஓகே தான். அது ஏன் பண்ணுறது அதான் கேள்வி. அதான் அப்போ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு கதையோட அதான் இந்த கதைக்கு இவர் தான் ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கதையை எழுதுறாரா இல்லை அவர் கதையை எழுதுறதுக்கப்புறம் இந்த ஹீரோ தான் பண்ணணுன்ற மாதிரி அவரோட கான்செப்ட் எப்படி சார் புரியுது? எல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் சார். இல்லை சார், ஒரு ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதையை எழுதுறாரா? இப்போ ராம் சரணுக்கு கூட கேம் சேஞ்சர் ராம் சரண் தான் ஹீரோவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கதை பண்ணுறாரா இல்லை எப்படி சார்? எப்படி அந்த அவரோட இது சர்க்கிள் எப்படி சார்? பொதுவாகவே வந்து எந்த ஒரு டைரக்டருமே சார் ஆர்டிஸ்ட்டுக்கு கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப குறைவு. அதுலேயும் வந்து ஒரு ஜெயிச்ச ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்காக நான் ஒரு கதை பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. அதில் சங்கர் சார் ரொம்ப தெளிவாக இருப்பார். அவரு ஒரு கதை பண்ணுவார்.
அவருக்கு ஒரு கதை தோணும், Okay. கமர்ஷியலாக ஒரு கதை தோணும், ஓகே அந்த கதைக்கே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரியான ஆர்டிஸ்ட் இருக்காங்களான்னு பார்ப்பாரு. அதுலேயுமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் உண்மையிலே ஃபிக்ஸ் ஆகிருக்காங்களா, அவர் மைண்டில் தோணுது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஸ்க்ரீன் டெஸ்ட் பார்த்துட்டு ஓகே நாட் ஓகே அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா சிவாஜி படத்துக்கு வந்து ரஜினி சாரை கூப்பிட்டு வச்சு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ரஜினி சாரை கூப்பிட்டு வச்சுட்டு ஏவிஎம் பண்ணாரு, ரஜினி சார் வந்து உட்கார்றாரு, சந்திரமுகிக்கு அப்புறம் திருப்பி ஒன்று பண்ணுறாரு பெரிய இதாக, சார் உங்களை வச்சு ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணணும் சார் அப்படிங்கும்போது சூப்பர் ஸ்டார் எங்கேயே வச்சு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணணுங்கிற சூப்பர் ஸ்டாருக்கே ஸ்க்ரீன் டெஸ்ட்னா ஒரு டெஸ்ட் பண்ணணும். கமல்ஹாசன் வச்சுட்டு ரோபோ பண்ணும்போது ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுறாரு, ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு, லுக்கு இருக்கா, ஸ்டைல் இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு பார்க்குறாரு இல்லையா. அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதையை எழுதுறீங்க, அந்த கதையை தாங்கக்கூடிய அளவுக்கு ஹீரோவுக்கு பட்ஜெட் இருக்கா, டிமாண்ட் இருக்கான்னு யோசிப்பார். இப்போ எந்திரன் மாதிரியான ஒரு கதையை பயங்கரமாக எழுதிட்டு சூப்பராக எழுதிட்டு ஒரு புதுமுக நடிகரை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த இடத்துல நடிக்க வச்சா அந்த 200 கோடி ரூபா பட்ஜெட் வந்து கலெக்ஷன் எடுத்து நம்புறீங்களா? அப்போ இந்த பட்ஜெட்டுன்னு ஒரு படம் இருக்கும்போது அப்போ அதுக்குண்டான ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தால் மட்டும்தானே அந்த ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அப்போ அதுக்கான ஆர்டிஸ்ட் யார், அந்த வேல்யூபிளான ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரம்மாண்டமா அவர் வந்ததுக்கப்புறம் படம் வரும், அது வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்தியன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து தமிழில் வந்து இப்போ அவர் வந்து சுபாஷ் கரன் சார் லைக்காக படம் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து தமிழில் யாருக்கும் அவருக்கு கிடைக்கல. இப்போ தில்ராஜ் வந்து தெலுங்குல வந்து கிடைக்கிறாருன்னு போது இப்போ ராம்சரனுக்காக தில்ராஜ் வச்சு படம் பண்ணுறாருன்னு போது அதை எப்படி மறுபடியும் இப்போ தமிழுக்கு வருவார் சார், மறுபடியும் தமிழ் ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா? இப்போ வேல்பாரி சொல்கிறீங்க, வேல்பாரி சொல்கிறீங்க அதுக்கு பெரிய பட்ஜெட்னு சொல்கிறாரு. வேல்பாரி வந்து பெரிய ஒரு கனவு ட்ரீம் ப்ராஜெக்ட் அது வேல்பாரி. அது எப்படி சார் வேல்பாரி எப்படி இருக்கும் சார்? அது வேல்பாரி பற்றி சொல்லுங்கள் சார். சார் வேல்பாரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அது நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஓகே, வேல்பாரி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை. பாகுபலி அந்த மாதிரி சொல்லுங்க சார். பாகுபலி மாதிரி பாகுபலிலாம் வந்து ஒரு கற்பனை கதை சார். வேல்பாரியுமே ஒரு கற்பனை கதை தான். ஆனால் அதில் இருக்கிற அந்த ஒரு போர் காட்சிகளையே நீங்கள் ஒரு படமாக எடுக்கலாம். அதில் கொற்றவை கூத்துன்னு ஒரு 15 நாள் காட்சியவே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு படமாக எடுக்கலாம். வேல்பாரிங்கிறவன் யார் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கலாம். அங்கே வாழ்கிற மக்களை பற்றின கதை எழுதலாம். இப்போது உங்களுக்கு ஒரு எதிரின்னு வச்சுக்கோங்களேன், யார் எதிரியாக இருப்பாங்கன்னு பக்கத்து வீடு இல்லை உங்கள் தொழிலில் ஒரு எதிரி, இந்த மாதிரியான ஒரு எதிரி. ஒரு பெரிய மலை இருக்குது, மலைக்கு கீழே ஒரு 3 மிகப்பெரிய நாட்டின் அரசர்கள் இருக்காங்க, சேர சோழ பாண்டியன். இந்த 3 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்காக எங்கேயோ ரோமாபுரி நாட்டில் இருக்கிற ஒருத்த வந்து சப்போர்ட் பண்ணி இவன் அடிடா அப்படின்னும் போது இத்தனை எதிரிகளையும் வந்து அடிக்கிறதுக்கு மேலே அடிக்க முடியாம அவனை கீழே இப்படி நான் இறக்கி விடுறதுன்னு இறக்கி வச்சு கீழே இறக்கி வச்சு இவனை இப்படி அடிச்சானா, அடிக்க ஓட விட்டானா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும்போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு அந்த கதையை வந்து சொல்லும் போதே உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ சங்கர் சாரோட யோசிச்ச விஷயங்கள் வந்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் யார் வருவாங்க என்ன பெரிய பட்ஜெட்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பட்ஜெட் போது அது பெரிய ப்ரொடியூசர் தான் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி கிட்ட போகும் சார். 1000 கோடி அந்த அளவுக்குலாம் ரெடி பண்ணுறதுக்குலாம் அது வந்து அந்த பட்ஜெட்டு போகும். அது வந்து ட்ரையாலஜியாக தான் ரெடி பண்ணுவாங்க. அது எப்படி ஒரு 4 வருஷம் போகும். அதுக்கு ஆர்டிஸ்ட் ஒத்துக்கணும், அது பெரிய பட்ஜெட் கொடுக்குது, ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் வேணும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளே வந்து நம்ம ஒன்றும் ஜோசியக்காரன் கிடையாது, எடுத்து ஒன்றே அனலைஸ் பண்ணிவிட்டு இது இவர் தான் பண்ணுவார் அவர் தான் பண்ணுவார்னு சொல்கிறதுக்கு. இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில் வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய ப்ரொடியூசர்ஸு, பெரிய ஸ்கேல் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸே வந்து ஒரு வருஷம் போகும். அதுக்கப்புறம் தான் அதோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ராஜமௌலி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபலி இருந்த மாதிரி, இப்போ மணிரத்னம் சாருக்கு வந்து பொன்னியின் செல்வன் இருக்க மாதிரி, இப்போ வேல்பாரி வந்து இருக்குமா சார்? சங்கர் சாருக்கு வந்து வேல்பாரி ஒரு பெரிய சார். பாகுபலி பொன்னியின் செல்வன்லாம் ஒன்றும் பிரம்மாண்டம் கிடையாது சார். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி சங்கரோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பிரம்மாண்டம்ன்றது கிடையாது. பாகுபலி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் எபிக், அதனால உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பிரம்மாண்டம் தேவைப்பட்டுச்சு. பொன்னியின் செல்வன் வந்துட்டு ஒரு பிரம்மாண்டம்னு அதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? கதைக்களம் பிரம்மாண்டம்னு என்ன இருக்கு? ராஜஸ்தான் கோட்டையில் வச்சுட்டு ரியாலிட்டியா எடுத்தாங்க. பாகுபலியில் சிஜி ஒர்க்ஸ் இருக்கு, இதுல ரியாலிட்டி இருந்துச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் பொன்னியின் செல்வன் ஒன்றும் பிரம்மாண்டம்லாம் கிடையாது. பொன்னியின் செல்வன் அந்த கதைக்கு தேவையான கதைக்களங்களை ரியலா எப்படி எடுக்கணுமோ அதுக்கு ஏத்தாப்புல எடுத்தாங்க. அதுல ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம்லாம் கிடையாது. என்ன சொல்ல போனா கதையை நிறைய சுருக்குனாங்க. உலகத்திலேயே வந்து அந்த பாண்டிய மன்னரை வந்து ஆதித்த கரிகாலன் வந்து வெற்றுதை வந்து ஒரு துணியில வந்து சிவப்பு சாயத்தை அடிச்சு விட்டு இப்படி ஒரு காட்சி உலகத்துல பிரம்மாண்டமா சார்? கண்டிப்பா
சரிங்களா? ஆனா இதே இடத்துல பாகுபலி படத்துல வந்து என் தாயை தொட்டவன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை வெட்டி இப்படி பறக்கும் போது அந்த மழை வரும், அங்க ஒரு அறுவடை எடுத்து வெட்ட வருவான், இங்க பாகுபலி உள்ள வருவான், அந்த மின்னல் வெளிச்சத்துல பாகுபலி முகம் தெரியும், முகம் தெரிஞ்ச உடனே வெட்ட வந்த கீழே விழுந்து அப்படி சரணடைஞ்சிப்போ கட்டப்பா காலில் விழுந்து கும்பிடுவான். இது பிரம்மாண்டமா சார்? கண்டிப்பா சார். புரியுதுங்களா? இப்போ நம்ம பிரம்மாண்டம்ங்கிறது வந்து விஷுவல் மட்டும் பிரம்மாண்டம் கிடையாது, அதுக்குள்ள சீனை கம்போஸ் பண்ற விஷயமும் தான் பிரம்மாண்டம். அந்த காட்சி அமைப்பும் பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணை துருத்துட்டு விரிச்சு பாக்குறீங்கல்ல, அது இல்லைன்னா அப்புறம் என்ன ஒரு படம்? ஸோ அந்த விஷயத்துல இப்போ சங்கர் படங்கள்லாம் அந்த ஒரு பிரம்மாண்டம் எப்பவுமே இருக்கும், ஒரு ஹைப் கொடுத்துட்டே இருக்கும். அவர் தோல்வி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம் சார். ஆனா வேல்பாரிங்கிற ஒரு கதையை பிரம்மாண்டமான ஒரு நாவல், அதை நான் படிச்சுட்டேன், அதனால சொல்றேன். அப்போ அந்த பிரம்மாண்டத்துக்கு ஒரு உரித்தான தகுதியான ஒரு இயக்குனராக நான் சங்கரை பார்க்குறேன். சார் இப்போ கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு சார், அதை பற்றி எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஃப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க, நீலேருந்து பண்ணியிருக்காங்க, 250 அடிக்கு கட் அவுட் வச்சுருக்காங்க. ஓகேங்க. முதல்ல அது தேவையாங்கிறது எனக்கு கேள்வியாக இருக்குது. ஓகே சார், இந்த கட் அவுட் கலாச்சாரம்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. நம்ம ஊரில் இந்த கட் அவுட் வைக்க சொல்லுங்க, முதல்ல ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ தான் புஷ்பா படத்துக்கு ஒரு பஞ்சாயத்தை போச்சு, ரொம்ப எதுக்கு அவ்வளோ பெரிய கட் அவுட் வைக்கணும்? அண்டு ஓகே, அவங்க சித்தப்பா வந்து அங்கே டெப்டி சிஎம் இருக்காரு, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? பெரிய குளோபல் ஸ்டார், அவங்க அப்பா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டென்ட் தான் இங்கே கிங்கு. கண்டிப்பாக. இப்போது சங்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிற இயக்குனர் வந்து தமிழோட இயக்குனர் அப்படிங்கிறது தெரியும், தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அவர் ஒன் ஆஃப் த டைரக்டர். என்ன தெரியுமா, இந்த எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, இப்போ கவர்னர் கார் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், கவர்னர் கார் வருது அப்படின்னும் போது ஊரில் அங்கே அடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் தள்ளியா, கவர்னர் கார் வருது, கவர்னர் கார் வருது, உங்கள்பாட்டு நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்வாங்க. கவர்னர் என்ன பெரிய கலெக்டரா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சது கலெக்டர் தான், கவர்னர் தெரியாது. அது மாதிரி தான் நமக்கு வேணா சங்கர் பெரிய ஆளுங்களாம், அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படி இப்படின்னு பேசும்போது சங்கர் என்ன பெரிய ராஜமௌலியா சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஏன்னா ஒரு ஃபிளாப் கூட கொடுக்காத ஒரு டேரக்டர் ராஜமௌலி, அதனால ஈஸியா சங்கர் என்ன பெரிய ராஜமௌலி அப்படி இருக்கும்போது அங்க வந்து புக்கிங்கிறது ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். ராம் சரணுக்காக புக்கிங் போகுமே தவிர சங்கருக்காக வரும், இங்க சங்கருக்காக போகுமே தவிர போகும். மொத்தம் உங்களுடைய எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கும் சேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் தொடாது. நான் மிஞ்சி போனா என்ன ஒரு அளந்து விடலை நம்ம. முதல் நாள் ப்ரீ புக்கிங்கில் வந்து 50 கோடி 70 கோடி 80 கோடி அப்படின்னு சொல்லலாமே தவிர அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு படம் ஹிட் ஆகிற வரைக்கும் தில்ராஜும் சரி, இங்கே ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் ஆதித்யராமும் சரி வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும், அது வரைக்கும் வந்து அவங்க விஷயத்தை சொல்லவே மாட்டாங்க. இப்போ கேம் சேஞ்சர் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க சார். கேம் சேஞ்சர், இப்போ கேம் சேஞ்சரில் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்கிறாரு, அவங்களோட எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஏன்னா எஸ்ஜே சூர்யா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலில் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ எப்படி இருக்கும் சார் எஸ்ஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரெடிக்ஷன் தான், எஸ்ஜே சூர்யா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். எஸ்ஜே சூர்யாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டவர், அதுக்காக அவர் மெனக்கிட்டது, தன்னோட வாழ்க்கைக்கு முழுக்க நடிப்புக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டது எல்லாமே சூப்பர். ஆனா இந்த படத்துல எனக்கு வந்து மாஸ் வேல்யூ காட்டணுன்றதுக்காக எஸ்ஜே சூர்யா டம்மி ஆக்கியிருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணும். இப்போ முதல் படத்துல வந்து அர்ஜுன் பெரிய கேரக்டர்லாம் கிடையாது, ஆனா ரகுவரன் தான் அங்க பெரிய கேரக்டர். இந்த ஆன்டகனிஸ்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா இங்க அர்ஜுன் கேரக்டர் தெரிஞ்சிருக்காரு, வெளியே பேசப்பட்டு. இப்போ இந்த படத்துல என்னன்னா எஸ்ஜே சூர்யா வில்லன் அப்படிங்கிற அந்த மாஸ் வேல்யூ காட்டணும், வில்லன் காட்டணுங்கிற ஒரு அழுத்தத்துல அப்பதான் ராம் சரண் பெரிய ஆளா வருவாருன்ற அந்த ஒரு ஆங்கிள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா ஒரு வழக்கமான ஒரு ஆர்டிஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து பெருசாக சொல்லிக்காது. இந்த ராம் சரணுக்கும் எஸ்ஜே சூர்யாக்குள்ள அந்த காம்பினேஷன் எப்படி சார் இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசியல்வாதி, அதாவது ஐஏஎஸ்ன்னு சொன்னீங்க, அரசியல்வாதி பையனுக்கும் அந்த அரசியல்வாதி பையனை வந்து எஸ்ஜே சூர்யா இருப்பாரா? அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காமோ எப்படி அந்த இதுதான் படமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார் அரசியல்வாதி பையன்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு சாதாரண ஒரு அமைச்சராக இருக்கிறார், ஒரு எம்எல்ஏவாக இருக்காரு, ஊரில் பதுக்கு சந்தையில் பண்ணுறாரு. அங்கே வந்து அந்த ஊருக்கு நாட்டாமத்தனம் பண்ணுறதுக்கு ஒரு இருப்பான்ல, ஊருக்கு இப்போ பஞ்சாயத்து பொறுத்த தலைவர் நல்லது பண்ணுறாரு, அவர் அந்த மாதிரி அரிசி மூட்டையை பதுக்குற ஒருத்தர் வந்து
அங்கே எதிர்த்து நிற்கிறாரு. எதிர்த்து நிற்கிற போது அவரை கொலை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொலை பண்ணிட்டு இவர் அதுக்கப்புறம் வந்து அந்த பதுக்கம் மூட்டையை வச்சு பணத்தை சம்பாரிச்சு அதுக்கடுத்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டுக்கே அரசியல்வாதியாக மாறிடுறாரு. பெரிய சிஎம் ஆயிடுறாரு. இப்போ அவரோட பையன் ஒருத்தன் பழி வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் பழி வாங்கணும்னா எப்படி கத்தி எடுத்து குத்த முடியாது. இப்போ கத்தி எடுத்து குத்த முடியாது அப்படின்னு ஒரு சிஎம் வந்து நீங்கள் பழி வாங்கினா எப்படி பழி வாங்குவீங்க? அப்போ அதுக்கு கிட்டத்தட்ட அதற்கு நெருக்கமா ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கணும், இல்லை இன்னொரு எதிர்கட்சியில சேரணும். இன்னொரு எதிர்கட்சி நல்ல கட்சியா இருந்தாங்க பிரச்சனை இல்லை, இங்க நேர்மையான கட்சி அப்படிங்கிறது எதையும் நீங்க சொல்ல முடியாது. அது வந்து கதையில பெருசா இம்பாக்ட் கொடுக்காது. அப்போ ஒரு அரசியல்வாதி எதுக்கணும் அப்படின்னா ஒரு அதிகாரியா எதுக்கணும் அப்படின்னும் ஒரு ஐஏஎஸ் ஆகுறான். ஐஏஎஸ் ஆகி அவன் எப்படி எதுக்க போகிறான் அப்படின்னும் போது பணத்தை ஐஏஎஸ் இருக்கான்னா அவனால் வந்து பணத்தை பற்றி ஹேண்டில் பண்ண முடியும், பொலிட்டிக்கல் நியூஸஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு சிஎம்மோட தாட் ப்ராசஸ் என்னங்கிற அளவுக்கு அதை தாண்டி யோசிக்க முடியும். அப்போ அவன் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி அட்டாக் பண்ணி படுக்க போட்டு தன் தந்தையை கொலை செய்ததற்கு காரணம் யாருங்கிற ஒரு உண்மையை வெளியில சொல்ல வச்சு நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் ஒரு நல்லது சொல்ல வைக்க போறாரு அப்படிங்கிறதான். இதுல வந்து எங்க வந்து அரசியல்வாதியோட பையனால வரப்போறது அதெல்லாம் கிடையாது. அப்பா பையன் ஒரே வில்லன். லிட்டரலா வந்து அந்த மர்சல் படத்துல வர்ற எஸ்.ஏ. சூர்யா தான் ஒரு டாக்டர், அடுத்து இன்னொரு பெரிய டாக்டர். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் அந்த கதைக்கெல்லாம் நடக்க போகுது, இதுதான் எல்லாமே நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாமே வந்து இதுல அடிப்படையா அவர் சொல்ல வர விஷயம் என்னவா இருக்கு தெரியுங்களா? இப்போ நம்ம ஊர்லயே எடுத்துக்கோங்களேன், ஒரு 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 ஃபங்க்ஷன், ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஃபிளாக் இருக்கணும், கவர்மெண்ட் எம்ப்ளம் சிம்பிளம் இருக்கணும். ஆனா அதை தாண்டி இங்க ஒரு சிஎம் படம் இருக்கு, இருக்கா? கண்டிப்பா. அந்த அந்த அடிக்கல் நாட்டில் ஏதோ ஒண்ணு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், பொதுநல திட்ட உதவிகள், அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கவர்மெண்ட் விஷயம் தானே இருக்கணும். கண்டிப்பா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 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 சிஎம் உடைய போட்டோ இருக்கணும், அந்த சிஎம் சார்ந்த கட்சி கொடிகள் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து தப்பு தானே, அது ப்ரொபகண்டா பண்றதானே. எப்போ வந்து ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரோ அவர் மக்களுக்கு பொதுவானவர் தானே. மக்களுக்கு பொதுவானவர் எப்படி தன்னுடைய தனிப்பட்ட கட்சிக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியும்? இப்போ ஒரு கார்ல ஒரு சிஎம் கார் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் வந்து தமிழ்நாடு அரசு எம்பளம் இருக்கும், கூடவே கட்சி கொடியும் ஒரு சில இதுல இருக்கும். கட்சி கொடி வந்து எப்படி ஒரு அமைச்சரானவரோ ஒருத்தவரில் எப்படி வந்து கட்சி கொடி அங்க இதுல இருக்கும். அவங்க வந்து மக்களின் பிரதிநிதிகள் ஆயிட்டாங்கல்ல. அப்ப மக்களுக்கான விஷயங்களை மட்டும்தானே அந்த தமிழ்நாடு அரசுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தானே பிரதிபலிக்கணும். அப்ப கட்சியுடைய விளம்பரப்படுத்துற அந்த விஷயங்களும் எது இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா. இந்த கேள்வியெல்லாம் அந்த படத்துல எதிர்ப்பாரு. இப்போ ஒரு ரேஷன் கடையில ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மக்கள் நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு படத்தை போடலாம், இதை ஏற்றி வைத்தவர் அப்படின்னு சொல்லி போடலாம். ஆனா அதை தாண்டி நீங்க வந்து கட்சி சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து அங்க போட முடியாது இல்லையா? இப்போ அரசு நலத்திட்ட விதிகளை வந்து நீங்க செய்தி தொடர்பு ஒளிபரப்பு துறையில நீங்க போடலாம், அதை தாண்டி ஒரு கட்சிக்குள்ள நீங்க எப்படி போடலாம்? இப்போ இதெல்லாம் கேள்வி எழுப்பு இல்லையா? இப்போ கட்சியை தனியாகவும் மக்களுக்கு செய்யற பொதுநல சேவைகளை தனியாகவும் பிரிச்சு பார்க்காம பொதுநல சேவைகள் செய்யறது இந்த கட்சி தாங்கிற ஒரு ப்ரொபகண்டா எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது நமக்கு வந்து என்ன புரியுதுன்னா இந்த கட்சி தான் பெரிய கட்சின்ற ஒரு இமேஜ் இருக்கு. இதோட மக்களுக்கு செய்யறது வேற, கட்சிக்கு செய்யறது வேற அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கதையை அவர் வந்து சங்கர் நகர்த்தி எடுத்துட்டு போயிருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கும்னா அது நிறைய இடங்கள் ஆரம்பிச்சிருக்கும் சார். ஒண்ணும் இல்லை, இந்த கிண்டி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த கிண்டி பிரிட்ஜ்ல எத்தனை பேர் நம்ம கடந்து போயிருக்கோம் தெரியல. அந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இடையில இருக்க அந்த கிண்டி பிரிட்ஜ்ல ஒரு கல்வெட்டு இருக்கும், அந்த பாலம் கட்டின கல்வெட்டு. அந்த கல்வெட்டு திறந்து வைத்தவர் எம்ஜிஆர். அதுல எம்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை திறந்து வைத்தவர் எம்ஜிஆர் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த கட்டடம் கட்டின அந்த தொழிலாளி மேஸ்திரி இவங்க எல்லாருமே வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரை போட்டு தான் அந்த கட்டடத்தை வந்து பேர் திறந்து வச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டு நான் பார்த்த வரைக்கும் இது இந்த அரசியல் தலைவரால் திறந்து வைக்கப்பட்டது, இந்த அரசியல் தலைவரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு எதுவுமே இல்லாம ஒரு சாமானியமா அந்த கட்டுமான தொழிலாளர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு பாலம் அப்படின்னு ஒரு கல்வெட்டு அந்த இடத்துல இருக்கும். பல பேர் அதை கடந்து போயிருக்கும். ஆனா அந்த கல்வெட்டு வந்து இன்னைக்கு வந்து வரலாற்றுல பேசக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம அதை வந்து பார்த்திருக்க மாட்டோம். இந்த ஒரு விஷயம் தான் அங்க இன்ஸ்பயர் ஆகி இங்க எல்லாமே உள்ள நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கமர்ஷியலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு எப்படி சார் இருக்கும் கமர்ஷியல் படம்? கமர்ஷியல் தான் சார். கமர்ஷியல் 72 கோடி 92 கோடி வந்து பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு மனுஷன். அப்புறம் என்னத்த கமர்ஷியல்? கிட்டத்தட்ட மலையாளத்தில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 20 படம் எடுத்து அந்த 20 படத்தை மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி அதுலயே வந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் கமர்ஷியலுக்குலாம் கிடையாது. இதை தாண்டி கருத்து அப்படின்றது, இந்த கருத்து என்னுடைய பார்வையில இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சிவபாலன் சார்கிட்ட வந்து சங்கர் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப அழகாக சொன்னார். சங்கர் சாரை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொன்னார். மீண்டும் வேற ஒரு எபிசோடில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மனோஜ். வணக்கம் சார்.